Cheers. La 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 la. அப்படி வித் ஃப்ரெஷ் க்ரீமோட. வணக்கம் தமிழ் குக்கிங் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரிச் அண்ட் டெலிஷியஸ் பன்னீர் பட்டர் மசாலா. எப்படி ஆத்தென்டிக்காக ரெஸ்டாரண்ட்டில் போனோம்னா ஒரு டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டை நம்ம எப்படி கொண்டு வரலாம் வீட்டில்ன்ற மெத்தட்லாம் நம்ம பண்ணியிருப்போம். அவங்க யூஸ் பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். நாங்கள் ஏன் இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறோம்னா கேமராமேன் ரமேஷ் வந்து பார்த்தீங்கன்னா மாலை போட்டிருக்காரு. ஸோ அவர் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறோம் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியது தான். இல்லைங்க, இது ரொம்ப நாளாக செய்யணுன்ற ஒரு டிஷ்ஷு தான். ஏன்னா எல்லாருமே சிக்கன் அது இதுன்னு கொடுப்பாங்க, மீன் எல்லாமே கொடுப்போம், நம்மளும் கொடுப்போம் தான். பட் இதை வந்து யாரும் யோசிச்சு வீதியோடு இருக்க மக்கள் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதை அவங்களும் டேஸ்ட் பண்ணட்டும், இருக்கிறவங்க தான் டேஸ்ட் பண்ணணும்னு கிடையாது, இல்லாதவங்களுக்கும் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கறது தான் நம்மளுடைய வேலை. ஸோ அதுக்காக தான் ஸ்பெஷலாக இதை செஞ்சுருக்கோம். இதை வந்து யார் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சரவணன் ரஞ்சிதா, அவங்களுடைய குழந்தை மிருத்திகாவுடைய 4th பர்த்டே. ஸோ அதுக்காக வந்து வீதியோடு இருக்க மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ப்ளஸ் பன்னீர் பட்டர் மசாலா இது ரெண்டுத்தையுமே கொடுக்க போகிறோம். செம்ம காம்பினேஷனுங்க. எங்கே கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வீதியோடு இருக்க மக்கள் தாங்க. வீதியோடு இருக்க மக்களை தேடி 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 கொடுக்க போகிறோம். மதியம் லஞ்சுக்கு கொடுக்க போகிறோம். வாங்க பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்றதை போய் பார்க்கலாம். நம்ம சேனலுடைய மோட்டோ என்ன பார்த்தீங்கன்னா சமைக்கிறோம், சாப்பிட்றோம், எல்லாருக்கும் கொடுக்குறோம். ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கலாங்க. அடுத்தது இஞ்சி போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம், முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது தக்காளி போட்டுக்கலாங்க. கூடவே பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு போட்டுக்கலாங்க. வெங்காயம் தக்காளிலாம் பாருங்கள் நல்லா ஒன்றோட ஒன்றா நல்லா மசிஞ்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா இதிலே வேக வைங்க. ஏன்னா மறுபடியும் நம்ம அரைச்சிட்டும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வேக தான் வைக்க போகிறோம். ஸோ இதிலே நல்லா வெந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வைங்க சில்லுன்னு. அதுக்கப்புறம் அரைங்க. சூடாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா அவ்வளோதான் காலி. ஸோ அந்த மாதிரி சூடாலாம் அரைக்கூடாது. நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு உங்களை பார்க்குறோம். ஒன்றா ரெண்டா இன்னொன்று போடு. நம்ம வந்து வீட்டில் சிம்பிளாக செய்யும்போது வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கே பட்டர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஹை குவான்டிட்டி செய்யறோன்றதுனால வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு ஆயில் வதக்கணும். இப்போது இந்த ஃபுல் மசாலா செய்கிறதுக்கு வந்து அதாவது பட்டர் மசாலா செய்கிறதுக்கு வந்து ஃபுல்லாக பட்டர் தான், இதில் ஆயிலே சேர்க்கறது கிடையாது. ஸோ இப்போ நாங்கள் 1 kg கிட்ட பட்டர் போட்டிருக்கோம். பாருங்கள், அந்த பட்டர் நல்லா உருகி அழகாக வருவோம். வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் மசாலாலாம் ஆட் பண்ணி இன்றைக்கி வேறு லெவலில் ஒரு பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறோம். பட்டர் நல்லா உருகிடுச்சு. நம்ம வந்து கலர் நல்லா வரணுன்றதுக்காக பட்டர்லேயே வந்து நம்ம தனி மிளகாய் தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. எடுத்துடா மறைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. சொல்லு என்னென்ன போட்டோம் அப்படின்னு ஒரு ஆட் சொல்லலாம். இது வராது கலர் இருக்கும். கலர் வந்துச்சாப்பா? கலரு டோனி சொன்ன ஐடியா தான்ப்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்து நம்ம லாஸ்ட்டாக நம்மளுக்கு தேவை. ஸோ இப்போவே இந்த கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா லாஸ்ட்டாக ரொம்ப கெட்டியாகிடும். ஸோ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இன்னொன்று மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. கரம் மசாலா, நம்ம ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே உப்பு போட்டோம். இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த டைமில் கோழி வேறு வரப்போ இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை உப்பு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க.
நம்ம பன்னீர் பட்டர் மசாலா தக்காளி அதிகமாக ஆட் பண்ணதுனால புளிப்பு டேஸ்ட் தான் அதிகமாக இருக்கும். அதை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கும் பன்னீர் பட்டர் மசாலாவில் லைட்டாக இனிப்பு டேஸ்ட் வரும். அது மேட்ச் பண்ணுறதுக்கும் வந்து நம்ம சக்கரை ஆட் பண்ணிக்கலாங்க. போதும். பாரிஸ் ரீஃபைன் சுகர் போதுமா? பன்னீர் ஆட் பண்ணிக்கலாங்க. கரடி எடுத்துரு. கரண்டி எடுத்தெல்லாம் உள்ளே இறங்கிடும். எடு அப்படியே எடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீர் போட்டோம். நம்ம நிறையா குவான்டிட்டி செய்யறதுனால பன்னீர் டைரெக்டாக ஆட் பண்ணியாச்சு. ஸோ சாஃப்ட் ஆகிடும். நீங்கள் வீட்டில் செய்கிறப்போ சுடு தண்ணியில் போட்டு ஒரு கரெக்டாக ஒரு 1 மினிட் தான் அப்படியே எடுத்துகிட்டு மடியில் போட்டிங்கன்னா பன்னீர் இன்னும் சாஃப்டாக வரும். தயவு செஞ்சு பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ணி போடாதீங்க. நீங்கள் மற்றபடி பன்னீர் பிரியாணிக்கு இல்லை மற்ற டிஷ்ஷு பன்னீரில் செய்கிறதுக்கு வேணால் ஃப்ரை பண்ணி போடலாம். பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு பன்னீர் சாஃப்டாக இருக்கணும். ஸோ கிறிஸ்பியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஆயிலில் ஃப்ரை பண்ணாதீங்க. டேரெக்டாக சுடுதண்ணியில் போட்டு அப்படியே எடுத்து இதில் போட்டுருங்க. சூப்பராக இருக்கும், இன்னும் சாஃப்டாக. ஓகேங்க, பன்னீர் பட்டர் மசாலா ஆல்மோஸ்ட் ரெடி. 95% ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு பட்டர் எடுத்து வைங்க, அதை லாஸ்ட்டாக இப்போ போடுங்க. அப்படியே சூப்பராக அந்த பட்டரோடைய ஃப்ளேவரோட அடடா. நான்வெஜ்ஜு பிடிச்சவங்க கூட இதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அழகாக சாப்பிடுவாங்க வெஜ்ஜு. பாருங்கள், டோனி அழகாக கட் பண்ணி எல்லாருக்கும் பங்கு பிரிச்சிட்டான். கோலம் போட்டான். 5 புள்ளி கோலம் போட்டுக்கிறான். 6 புள்ளி 7 புள்ளி கோலம். சூப்பரா டோனி. ஆஹா, அந்த பட்ரு. ஐயோ இங்கே கிட்டோம். பாருங்க, அந்த பட்ரு பன்னீரோட சேர்ந்து. ஆஹா, அடடடடடா. இது வந்து இப்போ இந்த மாதிரி டிஷ்ஷு செய்கிறதுக்கு பன்னீர் பட்டர் மசாலா, கடாய் பன்னீர் அதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து கசூரி மேத்தி, அதாவது வெந்தயத்தழை இருக்கு இல்லையா, அதை வந்து ட்ரை பண்ணி வச்சுருப்பாங்க. இதை வந்து நம்ம க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இதனுடைய ஃப்ளேவர் தான் வேறு லெவலில் இருக்கும். நல்லா க்ரஷ் பண்ணு. நல்லா க்ரஷ் பண்ணி போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சுன்னா லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு க்ரஷ் பண்ணுங்கள். நல்லாவே க்ரஷ் ஆகும். இன்னும் கொஞ்சம் போடு பாட்டோனி. ஐயோ அப்பா அம்மா இது யார் டைலாக் டோனி? ஐயோ அப்பா அடடா. ஆமாம், அது ஏன் அவர் அப்படி சொல்கிறாருன்னு எனக்கு இப்போ தாங்க தெரியுது. டேஸ்ட்டு கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வேர்டு நம்ம வாயிலேருந்து வருது. உங்களுக்கும் வாயிலேருந்து ஏதோ வருது, நல்லா வருது. இவ்வளோ நேரம் எங்கடா வீடியோ பார்க்குறாங்க? இதெல்லாம் யாரும் பார்த்தோன்னே கட் பண்ணிட்டு பன்னீர் பட்டர் மசாலா வெஜ்ஜி போடு அப்படின்னு தள்ளி விட்டு போயிடுறாங்க. வாவ் ஃப்ரெஷ் க்ரீமை தூக்கு. அளவெல்லாம் நான் கீழே போடுறேங்க, நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா வீட்டில் யாரும் இவ்வளோ செய்ய போகிறது கிடையாது. அதனால தான். மற்றபடி எங்களுக்கு அளவு தெரியாதுன்னு நினச்சிக்காதீங்க. அம்மா போய் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அதுக்கு தான் எங்களுக்கு அளவு தெரியாமலாம் நாங்கள் செய்யலை, அளவு தெரிஞ்சு தான் செய்கிறோம். அடுத்தது ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கலாம். செஸ். தோனி உனக்கு ஊற்ற தெரியல ஃப்ரெஷ் க்ரீமு. அப்படியே ஒரே இடத்துல ஊற்றா மேலே நிற்கும். அப்படி வித்து ஃப்ரெஷ் க்ரீமோட. வாடா டோனி சாப்பிட்லாம். சாமி மாலை போட்டுக்கிறாருங்க, அதனால் அவர் வந்து படைச்சிட்டு விரதத்தெலாம் இது பண்ணி தான் சாப்பிடுவார். அதனால் நாங்கள் சாம்பிள் பார்க்குறோம். ஒரு வேறு பொசிஷன் பாஸ்லாம் பார்க்குறோம். மாட்டாம தாங்க இருக்கும், இல்லை அவர் மட்டும் முழிக்கிடுவார். ஆஹா சப்பாத்தி பாருங்க, சாஃப்டாக வருது. அப்படி உள்ள ஒரு பன்னீரை வச்சு சுடுதுரை. ஆஹா, அருமையாக. அந்த இனிப்பு, அந்த புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து இங்கேருந்து எங்கேயோ கூட்டும் போகுது. அந்த பன்னீரை அது பாருங்க எவ்வளோ சாஃப்டா. அப்படியே வாயில் போட்டால் உள்ளே அப்படியே வழுக்கிட்டு போகுது பாருங்க. நீங்களும் வீட்டில் நாங்கள் என்ன பண்ணமோ அதே மாதிரி பண்ணுங்கள். அவ்வளோ குவான்டிட்டி இல்லை. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து கொடுக்குறேன் என்ன மெஷர்மெண்ட்டுன்ட்டு. அதுபடி செய்யுங்க, கண்டிப்பாக உங்கள் டேஸ்ட் நல்லா வரும். சமைச்சாச்சு,
சாப்பிட்டுட்டு இருக்கோம், வாங்க போய் கொடுத்துடலாம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் அழுத்துன்னு சொல்லாமல் இந்த பையன் வாயில சப்பாத்தி ஏற்றி பண்ணுறான், இவங்க மண்டையிலே ஒன்று வைங்க. பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. மறுபடியும் இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறோம். பாய். ஆஹா.